God. God is so good. God is so good. God is so good. He's so good to me. Greetings to you all. இன்னைக்கும் இந்த வாக் வித் வேர்ட் சீரீஸில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இன்னைக்கு நம்ம வந்து another எக்ஸைட்டிங் டாபிக் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு இயேசு இயேசு. ஜீசஸ் யார் இவர்? ஹூ இஸ் திஸ்? அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே அவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் அந்த கேள்வியை கேட்டார். இப்போ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா எவ்ரிபடி ஹாவ் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் ஜீசஸ் கடவுளை நினைக்கிறது இல்லை. சில பேர் ஜீசஸை வந்து ஒரு டீச்சர் மாதிரியும், சில பேர் வந்து ஜீசஸ் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன், இஸ் ஹிஸ்டாரிக்கல் பர்சன், வரலாற்றில் இருந்தவர் என்றும். சிலர் வந்து அது ஒரு மித்தாலஜி, இயேசு கிறிஸ்துவின் ஒருத்தர் வரவே இல்லை, அப்படின்னு யாரும் கிடையாது அப்படின்றதும். சில பேர் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் எ ப்ராஃபெட், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் வந்து ஜீசஸ் இஸ் தி சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன், அவர் தான் கடவுள் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இத்தனை ஒப்பீனியன்ஸ் ஜீசஸ் பற்றி இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் when Jesus was in this world, பைபிளில் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு டயலாக் இருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் in the book of Matthew, Gospel of Matthew, chapter 16, verse 13 to 17. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. இட்ஸ் a very important dialogue between ஜீசஸ் அண்ட் his disciples. அப்போ ஜீசஸ் வந்து அவங்களை கேட்குறாரு, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஏன்னா when he asked that question, Jesus was in the peak of his ministry. அவரோட மினிஸ்ட்ரியோட உச்சக்கட்டத்தில் அவர் இருக்கிறார். ஸோ எல்லா இடத்துக்கும் அவர் வந்து he walked everywhere, he did miracles and he healed people. எல்லாருக்கும் வந்து அவர் வந்து சுகத்தை கொடுக்குறாரு, அவர்களுக்கு வந்து போதனைகளை கற்பிக்கிறாரு. த கிரேட் சர்மன் ஆன் த மவுண்ட் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து, அவருடைய வாழ்க்கையை பார்த்து எவ்வளோ பேர் வந்து அசந்து வியந்து போயிருக்கிறாங்க. அவரோட அதிசயங்களை பார்த்து காற்றையும் கடலையும் அவர் அடக்குறாரு. மரித்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாரு. அப்புறம் ஒவ்வொரு கேட்கிற கேள்விக்கும் அதற்கு அதிக ஞானத்தோட அவர் பதில் கொடுக்கிறாரு. அவர்களால மறுபடியும் அந்த கேட்க முடியவில்லை. அவர் மேல ஒரு குறையும் யாரால கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸோ he was powerful, he was authoritative, he had the power to control anything, he had the power to heal people. அவர் வந்து மனுஷங்களை மன்னிக்கிறாரு. எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார் அவங்க டிசைபிள்ஸ் கிட்ட, என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க எல்லாரும்? அப்போ ஜீசஸ் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அந்த அவருடைய சீடர்கள் வந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, இயேசுவே, உம்மை பத்தி சிலர் வந்து நீர் வந்து ஒரு போதகர், ஒரு டீச்சர் என்று சொல்றாங்க. சிலர் வந்து நீர் எலியா மறுபடியும் வந்திருக்கார், பெரிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். எலியா மறுபடியும் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா நீங்க எல்லாத்தையும் போதிக்கிறீங்க, நீங்க வந்து மிரக்கல்ஸ் பண்றீங்க, நீங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறீங்க, நீங்க வந்து கடவுளை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்க. ஸோ யூ ஆர் எலியா என்று சொல்றாங்க. இன்னும் சில பேர் நீங்க தீர்க்கதரிசியாக எரேமியா என்று சொல்றாங்க, எரேமியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அது மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா அவங்களை சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நான் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்கள பார்த்து அவர் கேட்கிறார். அப்போ உடனே வந்து சீமோன் பீட்டர் வந்து அவர் என்ன சொல்றான்னா,
நீங்கள் யூ ஆர் த மெஸ்ஸையா, த சன் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னு சொல்றான். நீங்க மேசியா, கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் நீங்க தான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு, அதை ஆமோதித்து அவர் என்ன சொல்றாருன்னா, இதை உனக்கு மாம்சத்தினாலையும் வேற எதுனாலையும் உனக்கு இது அறியப்படவில்லை. தேவன், பிதாவாகிய தேவனே உனக்கு இதை அறிவிச்சதுனாலதான் உன்னால இதை சொல்ல முடிந்தது என்று சொல்றார். அப்போ பாருங்க, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து யாருன்னா அந்த ஐடென்டிட்டி அவங்களால சரியாக சொல்ல முடியவில்லை. இட்ஸ் நாட் ஓன்லி ஹேப்பனிங் outside, it's happening within the community where the faith in Christ is there. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கே இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, எதற்காக ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ண வராங்க, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு காசு இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை, இதற்காக வராங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு எதற்கு வராங்கன்னா, எனக்கு எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும், இயேசு கிறிஸ்துவை பத்தி அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, தேவனுடைய பிள்ளைகள், த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி பண்றவங்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் இயேசு கிட்ட கேட்டு, எனக்கு என்ன எதிர்காலம், எனக்கு என்ன இருக்கு, என் குடும்பத்திற்கு என்ன இருக்கு, நான் நல்லா இருப்பேனா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு வாழ்க்கையில செழிப்பு வருமா, இதெல்லாம் கேட்கறதுக்காக இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக நினைத்து வராங்க. இன்னும் சில பேர் எப்படி வராங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன், நான் அவர்கிட்ட வந்தேன்னா அவர் எனக்கு பிதா கிட்ட, த காட் த ஃபாதர், அவர்கிட்ட போய் எனக்கு பரிந்து பேசி எனக்கு எல்லாம் அவர் செய்வார், ஏன்னா அவர் மூலமா தான் நான் கடவுள்கிட்ட போக முடியும் அப்படின்றதுக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ்க்காக people are coming towards Christ. But today it is the same question God is asking us. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கேட்கும்போது அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ ஒரு டீச்சரா நினைக்கிறாங்க, ஒரு ப்ராஃபட்டா நினைக்கிறாங்க, ஒரு மிரக்கல் ஒர்க்கரா நினைக்கிறாங்க, ஒரு தலைவரா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி ஜீசஸ் அவர்களை பார்த்து நேரா கேட்கிறாரு, அதெல்லாம் விடுங்க, ஐ எம் ஆஸ்கிங் யூ, நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறாரு. And this is the question I want to put forth to all of you today. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த கேள்வி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்க உங்க பேரண்ட்ஸ் சொன்னதுனாலயோ, நீங்க பைபிள் படிக்கிறதுனாலயோ, நீங்க பைபிள் படிக்காதனாலயோ, நீங்க மேபி உங்களுக்கு ஃபெய்த் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். But it's a very important question which transform and which will transform your life. நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்க உங்க மனதுல நீங்க புரிந்து வைத்திருக்கிறீங்கன்ற பொறுத்து தான் the destiny of life you will have. So நான் I want to touch base 5 things very quickly. முதலாவது, Jesus is one of the Trinity of the God being. நம்ம ட்ரினிட்டி பத்தி முன்னாடியே ஒரு எபிசோட் நம்ம பார்த்திருக்கோம். இந்த திருத்துவம், இந்த காட் ஹெட்ல இருக்கிற காட் த ஃபாதர், காட் த சன் ஜீசஸ், காட் த ஹோலி ஸ்பிரிட், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, 3 பேரும் சேர்ந்துதான் அந்த கடவுள். அந்த இதுல இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ he is not just an ordinary man, he is not just a teacher, he is not just a prophet, he is not just a miracle worker, he is not just a leader, he is one and he is in the God being. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ஆதியிலிருந்து இருக்கிறவர். நிறைய நம்ம என்ன தவறு பண்றோம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து இல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் அவர் இருந்து வந்தவர், அவர் புதுசா ஒரு குழந்தையா பிறந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு தேவனுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம். அவர் திடீர்னு அவர் பிறந்து மனுஷனா அதுக்கப்புறம் ஒரு புதுசா உருவாக்கி போனதெல்லாம் கிடையாது. He was with God, he was God, he is God, he will be God. அதான் நம்ம ஜான் புக்ல நம்ம படிக்கிறது போற
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning there was word, the word was with God and the word was God. அதே போல அந்த சாப்டர் 1ல 14ஆம் வசனம் படிக்கும்போது the word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது. அந்த மாம்சம் தான் இயேசு கிறிஸ்து. கடவுளுடைய அவரு எப்ப மனுஷன் பாவம் பண்ணானோ immediately he decided that Jesus has to born in this world in a certain time in a certain place. அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் தாமே பிறந்தார், மனு உருவம் கொண்டு பிறந்தார். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரா? எஸ். அவர் ஒரு டீச்சரா? எஸ். அவர் ஒரு ப்ராஃபிட்டா? எஸ். அவர் ஒரு மிரக்கிள் ஒர்க்கரா? எஸ். அவர் ஒரு லீடரா? எஸ். ஆனா அது அங்கேயே அவர் நிற்கவில்லை. இது எல்லாம் சேர்ந்து அதற்கும் மேலாக the Bible says that he is God. அவர்தான் தெய்வன். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை பத்தி there are around 1800 prophecies in the Bible. 1800 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறான்னு இருக்கிறது. அதுல எப்படின்னா 2 விதமான வருகையை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று the first coming of Christ. அது எதுக்குன்னா அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ ஜீசஸ் கேம் இன் டு திஸ் வேர்ல்ட். அவர் எதற்காக வந்தார்? மனுஷனோட பாவங்கள் எல்லாத்தையும் தம்மேல போட்டு அதை சிலுவையில் அந்த பாவத்தெல்லாம் அவரு எடுத்து அவரோட ரத்தத்தை கொடுக்கறதுனால என்ன ஆகுது? தேவனுடைய அந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து மனுஷன் தப்பித்து, அந்த பனிஷ்மெண்ட் இயேசு கிறிஸ்து மேல விழுந்ததுனால இயேசு கிறிஸ்து அந்த பனிஷ்மெண்ட்டை எடுத்து அந்த மரணத்துக்குள்ள போய் தென் பிகாஸ் அந்த மரணம் இயேசு கிறிஸ்துவ அதால பெர்மனண்டா வைத்திருக்க முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் பிளேம்லெஸ், ஹீ இஸ் காட். கடவுள மரணம் தன்னுள்ள வைக்க முடியாது. ஸோ காட் raised him from dead. ஜீசஸ் கேம் பேக் அலைவ். ஸோ வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அந்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. மனுஷனோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பட் அது எப்போ மன்னிக்கப்பட்டதுன்னா only whoever accepts him. And this is the beauty of salvation. இந்த சுவிசேஷத்தை, இந்த ரட்சிப்புக்கு there is nothing we need to do to reach God. God came to us. That is the love of God. So அந்த ஃபர்ஸ்ட் வருகை, அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் நடந்து முடிஞ்ச அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போயிட்டார். God went back. ஸோ அதை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல முன்னாடி இருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இஸ் இந்த புக் ஆஃப் ஐசையா. இட் சேஸ் that நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பார்கள் அப்படின்னு. For to us a child is born, for to us a son is given, the government will be upon his shoulders, he will be called the counselor, the mighty God. So எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், யார்கிட்ட பிறப்பார், மரியாள், யோசேப்பு, எப்படி அவர் மரணத்துக்கு போவார், எதற்காக போவார், அவர் எப்படி உயிரோடு வருவார், எல்லாம் everything written perfectly in Bible, in the Old Testament. அதே போல the second coming of Christ. இயேசு கிறிஸ்து போனவர் அங்க அவ்வளவுதான் கிடையாது. இப்போ இந்த the story, the gospel of Christ உலகம் முழுவதும் பரவனதுக்கு அப்புறம், அந்த end of days, அந்த கடைசி காலம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா he will come back again to judge. முதலாவது வருகையில் அவர் எதுக்கு வந்தார்னா மனுஷனை காப்பாற்ற வந்தார். 2வது வருகையில நியாயம் தீர்க்க வருவார். he will come as a king. He will not come as a savior. He will come as king. ஸோ அதை பற்றி 1500 தீர்க்க தரிசனங்கள் பைபிள் ஆல்ரெடி எழுதியிருக்கு. எப்படி வரப்போறார், எப்போ வரப்போறார், எக்ஸாக்ட் டைமிங் எங்கேயும் கிடையாது. ஒன்லி காட் நோஸ். பட் எங்க வரப்போறார், எந்த டைம்ல வரப்போறார், என்ன சயின்ஸ் அதுக்கு இருக்கு, என்ன நடக்க போகுது, த ஜட்ஜ்மெண்ட் சீட், த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சேட்டான் எல்லாம் இருக்கு பைபிள். அடுத்து 4வது, the Son of God with all authority to rule, forgive and judge. அதுதான் ஜீசஸ்க்கு எல்லா அத்தாரிட்டியும் God has given.
அத்தாரிட்டி டு ரூல், நம்மளை ஆளுகை பண்றதுக்கும், அத்தாரிட்டி டு ஃபர்கிவ், நம்மளை மன்னிக்கிறதுக்கும், அத்தாரிட்டி டு ஜட்ஜ், நம்மளை நியாயம் தீர்க்கறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. And Jesus finally, he is the only way to eternal life. நம்மளுடைய மறுமைய வாழ்க்கைக்கு அவர் மட்டுமே வழி. பைபிள்ல சொல்லியிருக்கிறது போல ஜீசஸ் சொல்றார், I am the way, I am the truth and I am the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். I am the only way. நாம யார் மூலமாவது போய் கடவுளை அடைஞ்சிடலாம், நம்ம எட்டர்னல் லைஃப் அடைஞ்சிடலாம்னு நினைக்கவே முடியாது. That's why the Christianity is so unique. மனுஷனால அவனுடைய உடம்ப வருத்தி, அவன் நல்லதெல்லாம் செய்து, அவன் கரெக்டா கடவுளை வணங்கி வர்ஷிப் பண்ணி, அவன் எல்லாருக்கும் சேரிட்டி பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி கடவுள்கிட்ட போயிடலான்னு நினைக்கிற எதுவும் ஒன்று கிடையாது. அதே மாதிரி நான் வேற வழியிலலாம் கடவுள்கிட்ட போயிடலாம் ஒன்றும் கிடையாது. யூ ஹாவ் டு கோ த்ரூ ஜீசஸ். ஏன்னா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும், கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்ன்ற அதுக்கு ஒரே வழி ஜீசஸ் தான். ஏன்னா he is the only one who died on the cross and rose again. அதனால தேவன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மளை பார்க்கும் பொழுது மட்டுமே God can able to forgive and forget our sins and he can able to accept us as his son or daughter. நம்மளை பிள்ளைகளாக அவர் பார்க்கறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தான் பார்க்கணும். நம்மளை நேர கடவுள் பார்த்தார்னா நம்மளாம் சின்னர்ஸ், நம்ம எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டோம். நமக்கு we cannot come back to God. அப்போ God made a way already for us. That's why இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது அந்த அருமையாக என் மனைவி வாசித்தார்கள், அதே போல என் பிள்ளை பாடினது போல, God is so good. God is so good. He is so good to me. He is a personal God for each one of us. அந்த பாடலுக்கு இதுதான் அர்த்தம். God is so good. ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பல, ஒரு தலைவரை அனுப்பல, ஒரு நம்ம சுகத்தை நம்மளை ஹீல் பண்றதுக்காக ஒரு ஹீலர் அனுப்பல, நம்மளுக்கு போதனை கொடுக்கறதுக்காக ஒரு டீச்சர் அனுப்பல. பட் கடவுளே நமக்காக வந்தார். And that is who is called Jesus. He is the Messiah, the Son of God. கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் தேவனே நமக்காக வந்ததுனாலதான் God is so good in our life. இன்னைக்கும் please remember this. நீங்க எதற்காக கடவுள்கிட்ட வரீங்க, எதற்காக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வரீங்க, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் மட்டுமே you can able to live a life pleasing to God. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்க மனதில் புரிந்து வைத்திருக்கிறீங்கன்ற வச்சுதான் you can live a better life and you can able to go to eternal life. it is your soul. வேற யாருமே உங்களுக்காக காப்பாற்ற முடியாது. உலகத்துல மற்ற எல்லாமே இட்ஸ் ஃபார் டெம்பரவரி. நம்ம ஒரு நாள் நம்ம மூச்சு வெளியில போயிடும், நம்ம மரித்து போவோம். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நம்ம எங்க இருப்போம், எப்படி இருக்க போறோம், நம்ம காலமா கடவுள் கூட இருக்க போறோமா இல்லையான்றதுக்கு that is the only way is Jesus Christ. So I really wanted to say this with a humble heart, with a pleading heart. Jesus Christ யார் என்பதை தயவு செய்து ஒரு முறை உங்க மனதுல நினைத்து பாருங்கள். உங்களுக்கு அதுல ஃபெய்த் இருக்குன்றால் தயவு செய்து அந்த ஃபெய்த்தை கரெக்டா வைங்க. அந்த ஃபெய்த் உங்களுக்கு இல்லை என்றால் ப்ளீஸ் டூ சம் ரிசர்ச். ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஆஸ்க் காட் டு ரிவீல் இன் யுவர் லைஃப். எப்படி பேதுருக்கு கடவுள் அன்னைக்கு அதை ரிவீல் பண்ணாரோ, ஹி இஸ் த மெஸ்ஸையா, த சன் ஆஃப் காட்னு, அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் கடவுள் ரிவீல் பண்றதுக்கு அதை தேடுங்க. Go and search for it. Nothing else is important in this world. God bless you, and God is so good because He came and died and rose again for us. Praise the Lord.